வள்ளூர் கோட்டத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை தொடர்பாக நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு அனுமதி தர மாட்டாங்க. ஆனா அமித்ஷாவை கண்டித்து விசிக நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு அனுமதி வழங்குறாங்க. அப்ப 5000 பேர் பங்கேற்றாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா ஆளுங்கட்சி அதைத்தான் நான் இன்றைக்கு காவல்துறை டிஜிபி அவர்கிட்ட நான் விரிவா பேசியிருக்கிறேன். இது எங்களுக்கான ஒரு ஜனநாயக வடிகால். மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை, பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை, இளம்பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை, கொலைகளை, கற்பழிப்புகளை, கொள்ளைகளை, வழிபறிகளை, திருட்டுகளை, அநியாய அக்கிரமங்களை, 20க்கும் மேற்பட்ட குற்ற வழக்கில் உள்ள கேஸ் ஹிஸ்டரியில் உள்ள ஒரு ஐயோக்கிய பையனை எப்படி நீங்க இத்தனால குண்டாஸ்ல போடாம டீடைன் பண்ணி உள்ள வைக்காம இருந்தீங்க என்கிற கேள்வியை நான் டிஜிபி கிட்ட எழுப்பினேன். டிஜிபி சொல்றாங்க அவனை 3 முறை நாங்க குண்டர்ஸ்ல உள்ள போட்டிருக்கோம் ஏற்கனவே அப்படின்ற பதில் எனக்கு சொல்லியிருக்காங்க. இதுலயும் அப்படிப்பட்ட நடவடிக்கை கடுமையா இருக்கும். இந்த டீமுடைய விசாரணைக்கு பிறகு கடுமையா நடவடிக்கை இருக்கும். யாரு இதுல குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை கண்டிப்பா தமிழ்நாடு அரசு காவல்துறை எடுக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தை தந்திருக்காரு. சென்னை மாநகர ஆணையருக்கு உட்பட்டதாக இருந்தாலும் கூட அவர் ஒரு தலைமை டிஜிபி ஒட்டுமொத்த காவல் போர்ஸுக்கு அவர் தலைவர் என்ற அடிப்படையில் நான் எனது கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன். திமுக ஆட்சியில எவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற நீங்க திமுக ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி பார்க்கணும்? அதான் சொல்றேன். நான் உங்களுக்கு தெரியும், நீங்க பேரவையை கவர் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர் வந்து இந்த கேள்வி என்கிட்ட கேட்க மாட்டீங்க. நல்லதாக இருந்தா பாராட்டுவேன், வரவேற்பேன். மக்களுக்கு இது மாதிரி பார்ச்சனை, லாக்அப் டெத்து உங்களுக்கு தெரியும். இங்க நம்முடைய மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் ஒரு தொழிலாளி காவல் முதல் கவனஈர்ப்பு என்னுடைய கவனஈர்ப்பு தான். டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு முதல் கவனஈர்ப்பு என்னுடைய கவனஈர்ப்பு தான். 800 அனல் மின் நிலைய விரிவாக்கத்துக்கு முதல் கவனஈர்ப்பு என்னுடைய கவனஈர்ப்பு தான். NLCக்கு முதல் கவனஈர்ப்பு, முதல் பேச்சு என்னுடைய பேச்சு தான். ஆக எங்கு பரந்தூர் விமான நிலையத்தில் கூட்டணி கட்சியா இருந்ததுதான் 5000 போலீஸ் தடையை மீறி, 5 SP தடையை மீறி, ஒரு 2 DIG, ஒரு IG தடையை மீறி அங்க போய் போராட்ட காலத்தில் பங்கெடுத்துக் கொண்டேன். அதே மாதிரி தான் ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூட்டுக்கு அதிமுக காட்டுல மக்கள் அங்க செத்து கடந்த போது அவருக்கு ஆறுதல் சொல்ல போன இடத்துல விமான நிலையத்திலே நான் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக என்னை பொறுத்த வரையில் இந்த கூட்டு பொறியியல் அதெல்லாம் இடம் கிடையாது. என் மக்கள் பாதிக்கப்பட்டால், துன்பப்பட்டால், துயரப்பட்டால் அது குறித்து நான் கேள்வி எழுப்பி அதற்குரிய விடை, அதற்குரிய நீதி கிடைக்கின்ற வரையில் போராடுவேன். இது எனக்கு இயல்பா உரித்தானது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நன்றி. முடிச்சலாம் தலைவா, கூட்டணி வேண்டாம். அதுக்கு பல டிபேட்டுகள்ல நான் பதில் சொல்லிட்டேன். பல இங்க இருக்கிற பெரும்பான்மை தொலைக்காட்சிகள்ல, யூடியூப்ல இதற்கான பதில நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா அது அப்படி எல்லாம் நீங்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் அந்த செய்தியை முக்கியத்துவம் அளித்து வெளியிட்டோட விளைவு என் தொகுதியில் இருக்கிற 99% மக்களுக்கு, அந்த குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் உரிய நிவாரணத்தை பெற்று தந்திருக்கு. கூட்டணி கணக்குலாம் தமிழ்நாட்டில் தொடங்கிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில நீங்க இருந்தாலும் மாற்றுக் கட்சியில இருந்து அழைப்புகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வரும். நான் தான் சொல்றேன், கூட்டணிக்கும் நான் என் தொகுதி வளர்ச்சிக்கு வைக்கிற கோரிக்கைக்கும் இது போன்ற முக்கியமான தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை குறித்து நான் அரசிடம் கோரிக்கை வைப்பதற்கும் போராடுவதற்கும் பேசுவதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நன்றி. கூட்டணி கட்சிக்கே பல்வேறு போராட்டம் பண்ணி பேட்டி கொடுத்தாதான் நிவாரணம் கிடைக்கும் போது கூட்டணி இல்லாத கட்சிகளோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் சார்? அது நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. அவங்களும் என்ன மாதிரி போராட சொல்லுங்க. நன்றி.